திருப்பூரில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் 310 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து நிறைவடைந்த திட்டங்களை திறந்து வைத்தார். திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் ஊரக வளர்ச்சித்துறை, மாநகராட்சி, நகராட்சிகள் சார்பில் 250 கோடியே 48 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 19 புதிய திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தார். அதேபோல 51 கோடியே 32 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 38 முடிவுற்ற திட்டப்பணிகளையும் திறந்து வைத்தார். அப்போது பல்வேறு துறைகள் சார்பில் 9 கோடியே 45 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வழங்கப்பட்ட நலத்திட்ட உதவிகளையும் பயனாளர்களுக்கு வழங்கினார். விழாவில் பேசிய உதயநிதி ஸ்டாலின், திராவிட மாடல் அரசு மக்களுக்கான, பெண்களுக்கான அரசாக செயல்படுகிறது என நெகிழ்ந்தார். தொடர்ந்து அனைத்து துறை அதிகாரிகளும் கலந்து கொண்ட ஆய்வுக் கூட்டத்திலும் பங்கேற்றார். திராவிட மாடல் அரசு நம்முடைய முதலமைச்சர் என்றைக்குமே மக்களுக்கான அரசாகவும், உங்களுக்கு குறிப்பாக தாய்மார்களுக்கான, பெண்களுக்கான அரசாகவும் இந்த அரசு செயல்பட்டு இருக்குன்னு உங்களுக்கே அது தெரியும். ஏன்னா நம்மளோட முதலமைச்சர் முதல் கையெழுத்து, முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அவர் போட்ட முதல் கையெழுத்தே உங்களுக்கான கையெழுத்து தான். அதுதான் மகளிருக்கான விடியல் பயண திட்டம். இன்னும் சொல்ல கூட அந்த திட்டத்தின் மூலமா இது வரைக்கும் கிட்டத்தட்ட 600 கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறீங்க. ஒரு மகளிரும் அந்த திட்டத்தின் மூலம் மாதம் 900 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் சேமிக்கிறாங்க. கடந்த செப்டம்பர் மாதம் முதல் இன்று வரை ஒரு மாதம் 1 கோடியே 16 லட்சம் மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குகிற அரசு தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு. எனவே இந்த கடன் இணைப்பை எல்லாம் நம்முடைய முதலமைச்சர் கடனாக பார்க்கவில்லை, உங்க மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையாக தான் நம்முடைய முதலமைச்சர் பார்க்கிறார். எனவே நீங்க நல்லா சிறப்பாக பணியாற்றி, நீங்க இப்ப பணியாற்றிட்டு இருக்கீங்கன்னா நீங்க இன்னொரு 10 பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு நீங்க இன்னும் முன்னேற. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.